இந்த மாதிரி ரேடியா பாடல என்ன படம் சொன்னா அந்த டீக்காரர் என்ன சொன்னா பாண்டிச்சேரியில வச்சு பாருங்க சொன்னான். பாண்டிச்சேரியில வச்சு பாரு சொன்னேன். உடனே தூக்கிலும் போட்டான் விட்டா சவாரி. பாண்டிச்சேரி போனேன். பாண்டிச்சேரியில போய் என்ன பண்ண அந்த மவுண்ட் ரோட்டு கடைக்கார ஓரமா வச்சு அங்க ஒரு வச்சிருந்தான். காலைல அங்க 8 மணிக்கு போய் இறங்கிட்டேன். வச்சுட்டு பாருங்கிறா 7 மணி வரலாம் உட்காரையா ரேடியா பாடலையா ரேடியா பாடல. அப்புறம் அவங்க இந்த பக்கம் போறான் ஆட்டோக்காரன் போறான் சுண்டல் வைக்கணும் போறான் சைக்கிள்காரன் யாரோ போறான் யாரோ வரோம். ஒருத்தன் கேட்டான் அந்த ஆட்டோக்காரன் எப்பா எப்பா நீ வந்து மோடான உட்காந்து கிடக்குற என்னாச்சு ஏதாச்சு என்ன உங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். ஐயா ஐயா நான் வந்து இந்த மாதிரி ரேடியா வாங்கினேன் இந்த மாதிரி திருச்சியில் வைக்க சொன்னாங்க திருச்சியில் வச்சா பாடல. அப்புறம் கேட்டேன் பாண்டியில போய் பாண்டியில பாடு சொன்னாங்க. இப்போ அவன் என்ன சொன்னான் இப்ப நான் மெட்ராஸ்ல வச்சு பாரு போய் பாடுன்னு சொன்னான். மெட்ராஸ்ல வச்சு பாருங்க மெட்ராஸ் கொண்டு போய் வச்சேன். மெட்ராஸ்ல வச்சியா மெட்ராஸ் வெடிக்கால 4 மணிக்கு நம்ம போயிட்டு பஸ் ஆனா உடனே பாடின மாதிரி ரேடியா பாடி ஆகணும். இல்ல என் முன்னாடி விட மாட்டால என் முன்னாடி ரேடியா பாடலாம் விட மாட்டேன். சரி என்ன பண்ண மெட்ராஸ் கொண்டு வச்சேன். அங்கே 6 வெடிக்கால 4 மணிக்கு போனாங்க. அப்பா மதியானம் 12 மணிக்கு வச்சுக்கிற ரேடியா பாடல எனக்கு செம்ம கோவம் என்ன பண்ண தெரியும். முன்னாடி பண்ண வீட்டு சேர்க்க மாட்டான் கும்பிடு குத்து குத்தா வீட்டு கதை சாத்தி வடிவேலோட முக்கியமான ஆளு என் முன்னாடி. ஆமா அந்த மாதிரி கேட்டா அப்படின்னு கோவம் வந்துச்சு. நேரம் ரேடியோக்காரங்கிட்டே வந்தேன். ஏன்னா யோ நான் திருச்சியில் வச்சு பார்த்தேன் பாடல மெட்ராஸ்ல வச்சு பார்த்தேன் பாடல பாண்டிச்சேரியில் வச்சு பார்த்தேன் பாடல மெட்ராஸ்ல வச்சு பார்த்தேன் பாடல இந்த எப்படியா பாடுன்னு கேட்டேன். அவன் சொன்னான் டே டே என்ன பண்ற நேரா போற போய் அந்த பாக்ஸே பிரிடா முன்ன ரேடியோ பாக்ஸே பிரிக்காதோ பாடு பாடு